அதேமாதிரி கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கனாக்கா, நடவடிக்கையில் ரொக்கம் மற்றும் வங்கி சரியா, நடவடிக்கை டிரான்சாக்ஷனில் என்ன ஆகுது, கேஸ் அண்டு என்னது பேங்க்கு சரியா, ஒரு நடவடிக்கையில் ரொக்கம் மற்றும் வங்கி என்ற இரு கணக்குகளும் தொடர்பு பெற்றிருந்தால் அந்நடவடிக்கை என்னது இரு தன்மைகளும் ரொக்க ஏட்டில் பதியப்படுகிறது. கேஸ் அண்டு என்னதுப்பா பேங்க் டூ அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகி இருந்தாக்கா அதில் அது என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதில் ரெக்கார்ட் பண்ணுறோம், நம்ம கேஸ் புக்கில் ரெக்கார்டு பண்ணுறோம். அவ்வாறு ஒரு நடவடிக்கை பற்று மற்றும் வரவுத்தன்மைகள் ரொக்க ஏட்டில் பதியப்படுற அது எதிர்ப்பதிவு எனப்படும். சரி, அப்படி ரெக்கார்டு பண்ணாங்கனாக்கா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, எதிர்ப்பதிவு, கான்ட்ரா என்ட்ரி. சரியா, டெபிட் சைடு நம்ம என்ன கேஷுன்னு போட்டிருப்போம், கிரெடிட்டில் என்னென்னு போட்டிருப்போம், நம்ம பேங்க்னு போட்டுருவோம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு கான்ட்ரா என்ட்ரின்னு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு, கேஸ் அக்கௌண்ட்டு. அதேமாதிரி கேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு. சரியா, நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ட்ரா என்ட்ரினாக்கா கேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு. இது மாதிரி வந்திருந்தாக்கா டெபிட்டில் கேஸும் கிரெடிட்டில் பேங்க்கும் வந்திருந்தாக்கா அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது என்னது நம்மளுக்கு கான்ட்ரா. சரி, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது கான்ட்ரா. அதேமாதிரி நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு, டு கேஸ் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு, டு கேஸ் அக்கௌண்ட்டு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னென்னு வரும், பேங்க்னாக்கா வங்கின்னு வரும். சரியா, வங்கின்னு வரும். அதேமாதிரி இங்கே என்ன வரும், ரொக்கம். சரியா, ரொக்கம் சொல்லி வரும். இப்படி வந்திருந்தால் நம்மளுக்கு என்னது எதிர்ப்பதிவு. சரியா, அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இங்கே என்ன வரும், வங்கி. சரி, இங்கே என்ன வரும், வங்கி. அதேமாதிரி இங்கே என்ன வரும், ரொக்கம். அது ஆல்ரெடி போட்டாச்சு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொக்கம். சரியா, கேஸுங்கும் போது நம்மளுக்கு என்ன வரும், கேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு. பேங்க்னு என்னென்னு நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும், வங்கின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிக்கணும். சரியா, இதுதான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா கான்ட்ரா என்ட்ரி அப்படிங்கிறாங்க. மேலே டெபிட்டில் பேங்க்கு ஒன்லி கேஸு, அப்படி இல்லைனாக்கா கீழே கேஸ் ஆர் பேங்க் இருக்கணும். இதுக்கு பேர் என்னது, கான்ட்ரா என்ட்ரி. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் when case is paid into bank it is recorded in the bank column on the debit side and என்னது debit side and in the case column on the credit side. சரியா, credit side of the cash book அப்படிங்கிறாங்க. வங்கியில் பணம் செலுத்தியது இது ரொக்க ஏட்டில் பற்று பக்கத்தில் உள்ள வங்கி பத்தியிலும் மற்றும் வரவு பக்கத்தில் உள்ள ரொக்க பத்தியிலும் பதியப்படும். இது எக்ஸாம்பிள். சரி, அப்போ பேங்க்கில் அமௌண்ட் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பெய்டு பண்ணியிருக்கோம். சரி, என்ன என்ட்ரி, நார்மல் என்ட்ரின்னா கேஸ் அக்கௌண்ட், வங்கியில் பணம் செலுத்தியதுங்கும்போது யார் அங்கே ரிசீவரு, இப்போ வங்கியில் பணம் செலுத்தியது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பெய்டு இன்ட்டு பேங்க்குங்கும்போது பேங்க் அக்கௌண்ட்டை என்ன பண்ணிக்கணும், டெபிட் பண்ணிக்கணும். அதே சேம் டைம் என்ன பண்ணிக்கணும், கேஸ் அக்கௌண்ட்டை என்ன பண்ணிக்கணும், அதை கிரெடிட் பண்ணிக்கணும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யார் அங்கே ரிசீவராக இருக்கிறாங்க, பேங்க் ரிசீவராக இருக்கிறார். நம்ம கைவிட்டு என்ன வெளியே போகுது, வாட் கோஸ் அவுட்டு, கேஸ். அப்போ என்ன பண்ணிக்கணும், அது கிரெடிட் பண்ணிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா when கேஸ் இஸ் ட்ரா ஃப்ரம் பேங்க் ஆஃபீஸ் யூஸ் இட் இஸ் என்ட்ரேடு இன் கேஸ் காலம் ஆன் த டெபிட் சைடு அண்டு இந்த பேங்க் காலம் ஆன் த கிரெடிட் சைடு ஆஃப் த கேஷ் புக் அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி வங்கியிலேருந்து அலுவலக செலவுக்காக பணம் எடுத்தது, பேங்க்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க. அப்போ என்ன என்ட்ரி வரும்னு பார்த்தீங்கன்னா இது ரொக்க ஏட்டில் பற்று பக்கத்தில் உள்ள ரொக்க பத்தியிலும் அதேமாதிரி பற்று மற்றும் வரவு பக்கத்தில் உள்ள வங்கி பத்தியிலும் என்ன பண்ணும், பதிப்படும். சரி, ஆஃபீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க பணத்தை. அப்போ கேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு. கேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் கான்ட்ரா. சரியா, இதில் கான்ட்ரா எப்படி நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டு டினோட் தட் தேர் ஆர் கான்ட்ரா என்ட்ரிஸ் த அல்ஃபபெட் சி இஸ் ரிட்டன் இன் எல்எஃப். அதேமாதிரி எல்எஃப் காலம் அந்த போத் சைடு. சரியா, போத் சைடு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு கான்ட்ரா மீன்ஸ் த பர்டிகுலர் என்ட்ரி இஸ் என்னது போஸ்டட் அண்ட் த அதர் சைடு கான்ட்ரா ஆஃப் த சேம் புக்கு. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு சேம் புக்கு பிகாஸ் கேஸ் அக்கௌண்ட்டு அண்டு பேங்க் அக்கௌண்ட்டு ஆர் 3 இன் த கேஸ் புக் அண்டு கேஸ் புக் ஒன்லி அண்டு 3 ஆர் no separate ledger account needed for
needed for this purpose the alphabet C indicate அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. C indicate that that no further posting is required and the relevant account அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட் இஸ் போஸ்டட் அண்ட் த ஆப்போசிட் சைடு. அதேமாரி எதிர்பதிவுகள் என்பதை குறிப்பிடுவதற்கு ரொக்கையீட்டின் இரு பக்கத்திலும் உள்ள பேரேட்டு பக்க எண் 10 ஏ என குறிப்பிடப்படும். சரி, அதேமாரி கான்ட்ரா என்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கேஸ் புக்கில் டபுள் சைடும் லெஜர் சைடு வந்து என்ன பண்ணுறாங்க சின்னு சொல்லி ஏன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க இங்கிலீஷில் சி கான்ட்ரா, அதேமாரி தமிழில் எதிர்ப்பதிவு ஏன்னு சொல்லி ரெக்கார்டு வந்து பண்ணிடுவாங்க. எதிர்ப்பதிவு என்பதன் சுருக்கமே ஏ என்பதாகும். சரியா, கான்ட்ராங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னென்னு சொல்கிறாங்க ஏ. சரியா, சி எதிர்ப்பதிவு என்பது குறிப்பிட்ட பதிவு அதே ஏட்டில் எதிர்பக்கத்தில் எழுதப்படுவதை குறிக்கிறது. ரெண்டு பக்கம் கேஸு பேங்கில் கேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் என்ன அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அதை வந்து சொல்கிறாங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு பேரேட்டில் இதற்கு தனியாக கணக்கில் வைத்திருக்க தேவையில்லை. லெஜரில் இதுக்குன்னு சொல்லி செப்பரேட் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்க தேவையில்லை. ஏ என்ற எழுத்து பேரேட்டு கணக்கில் இப்பதிவு குறித்து எடுத்து எழுத தேவையில்லை. அதேமாதிரி லெஜர்லேயும் ஏங்கிற கான்ட்ராங்கிறத மென்ஷன் பண்ண தேவையில்லை. மற்றும் தொடர்புடைய கணக்கு எதிர்பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை குறிக்கிறது. ஆப்போசிட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து நோட் பண்ணியிருக்காங்களே மென்ஷன் வந்து பண்ணுது. அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் 3 column கேஷ் புக் இந்த புக்ஸ் ஆஃப் த்ரூ துரைராஜ் அப்படிங்கிறாங்க. அவங்களோட டிரான்சாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கேஷ் இன் ஹேண்டு. சரியா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் இன் ஹேண்டு. அப்போ கேஷ் இன் ஹேண்டுங்கும் போது என்ன வரும் நம்மளுக்கு ஹேண்டுங்கும் போது ஓப்பனிங். சரி, எவ்வளோ அமௌண்ட் வருது இதில் எவ்வளோ வருதுன்னா 12,000 வருது. சரியா, 12,000 என்ன பண்ணிக்கோ நம்ம பேலன்ஸ் பீட்டுன்னு சொல்லி போட்டு 12,000 வந்து அதில் வந்து போட்டுக்குவோம். சரியா, நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் கேஷ் இன் பேங்க்குங்கும் போது என்ன பண்ணிக்குவோம் இங்கே வந்து காலத்தை வந்து கேஷ் இன் பேங்க்குங்கும் போது என்ன பண்ணுவோம் காலத்தை வந்து இங்கே வந்து கொண்டு வந்துடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க். சரியா, கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க் அப்படிங்கும் போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டூ கேஷு அது என்ன கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்னாக்கா பேங்க்கில் பெய்டு பண்ண பேங்க் அக்கௌண்ட் எட்டார் டு என்ன அக்கௌண்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டு. சரியா, அப்போ என்ன வரும் நம்மளுக்கு கேஷ் சி கான்ட்ரா. சரியா, என்ன பண்ணியிருக்கோம் இங்கே மென்ஷன் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் சின்னு சொல்லி எல்எஃப்ல சின்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணியிருப்போம். அதேமாதிரி 2ஆம் தேதி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பை பேங்க்கு சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். எவ்வளோ 11,000. சரியா, அதேமாதிரி குட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா குட்ஸ் சோல்டு 18,500. half of its received in cash and half of its received by செக்குங்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு ஆஃபை வந்து என்ன பண்ணுறாங்க பேங்க்குக்கும் ஆஃபை வந்து என்ன பண்ணுறாங்க கேஸாகவும் வந்து கொடுக்குறாங்க. எத்தனாந்தேதி 2 சேல்ஸ். சரியா, அப்போ என்ன பண்ணிக்கிறோம் 18,000 பாதி என்ன 9,250. அதுதான் பேங்க் காலத்தில் கேஸ் காலத்தில் பாதி, அதே பேங்க் காலத்தில் என்ன பண்ணுறோம் பாதி வந்துட்டு 9,250 போட்டுறோம். அவ்வளோதான். சோல்டு ஆன் கிரெடிட் டு ஜெயராஜ் இதை வந்து எடுத்துக்க மாட்டோம். அதேமாதிரி ஜெயராஜ் சென்ட்டு அதேமாதிரி என்னது ஜெயராஜ் சென்ட்டு என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க சென்ட் செக் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. சரியா, எவ்வளோ வந்து கொடுக்குறாரு அவர் வந்து எவ்வளோ கொடுக்கணும் 7,000 கொடுக்கணும். அப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6,900. சரியா, 6,900ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கேஸ் காலத்தையும் 100 என்னது டிஸ்கவுண்ட் காலத்துலேயும் போட்டுக்கணும். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜெயராஜ் செக் வாஸ் சென்ட் டு பேங்க்கு. சரியா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கு. அப்போ பை பேங்க் அக்கௌண்ட்டு. அப்போ என்ன பண்ணிங்க பை பேங்க் அக்கௌண்ட்டு என்ன பண்ணுறோன்னு சொல்லி ஜெயராஜ் செக் வாஸ் சென்ட் டு பேங்க்கு. அப்போ பேங்க்குக்கு வந்து போகுது பேங்க் அக்கௌண்ட் எட்டார் டு கேஸ் அக்கௌண்ட் எட்டார் டு என்ன அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு. சரியா, அப்போ என்ன வரும் 690 வந்து வரும். இங்கே என்ன வரும் 690 வந்து வரும். சரி, நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பாட்ஸ் குட்ஸ் ஃப்ரம் இக்பால் அண்டு இஸ்யூடு ஏ செக் டு ஹிம் இமிடியேட்லி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு 14. சரியா, 14ல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டார் டு என்ன அக்கௌண்ட்டு அதில் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் எட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. அதில் என்ன பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டுங்க பேங்க் எதில் இருக்குது நம்மளுக்கு கிரெடிட்டில் இருக்குது. அப்போ 8,000 என்னது 500. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு 15 பாட் குட்ஸ் ஃப்ரம் முரளியான் கிரெடிட் இது வராது. அதேமாதிரி 19 பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு
ரிசீவ்டு ஏ செக் கண்ணப்பன் இன் ஃபுல் செட்டில்மெண்ட்டு. சரியா, ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹீஸ் அக்கௌண்ட் எவ்வளோ 2000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, 2000 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே 2000 சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, 1975 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரியா, 1975 இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 1975 என்ன பண்ணிக்கணும், கேஸ் காலத்துலையும் அந்த 25 ருபீஸ் என்ன பண்ணிக்கணும், டிஸ்கவுண்ட் காலத்துலையும் என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து போட்டுக்கணும். சரியா, என்ன பண்ணிக்கணும், அதில் வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? அதேமாரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒன்று 25 பெய்டு வினோத் பை செக் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் என்னது ஆஃப் ஹீஸ் அக்கௌண்ட் எவ்வளோ ஆஃப் ருபீஸ் 2000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2000 வந்து கொடுத்துருக்காங்க. 2000 கொடுத்துருக்காங்க. ஆனாக்கா இங்கே என்னென்னு மென்ஷன் 1850 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன 25 மார்ச் 25 பை யார் அக்கௌண்ட்டு, வினோத் அக்கௌண்ட்டில் 150ங்கிறத 2000 கொடுக்கணும், 1850 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணி 150 வந்து டிஸ்கவுண்ட் காலத்துலையும் அதேமாதிரி 1850 என்னது எந்த காலத்தில், பேங்க் காலத்தில் என்ன பண்ணணும், நம்ம வந்து போடணும். அதேமாதிரி இந்த பக்கம் டோட்டல் வந்து என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 30,125 அதேமாரி 42,150. சரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஃப்ரெண்ட் கேஸ் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 30,125 வந்து லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 9225. சரியா, அதே என்னன்னு காட்டணும், பை பேலன்ஸ் ஷீட்னு சொல்லி காட்டும். அதே சேம் டைம் 42,150 வந்து இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 26,000 என்னது 800. சரி, இந்த மூணையும் கூட்டினா ஒரு அமௌண்ட் வரும். அதுலேருந்து என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கிது. சரியாப்பா, அதே வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் மந்த்துக்கு உண்டான ஓப்பனிங்கை வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து அதை வந்து கொண்டு போயிடுறோம். சரி, டு பேலன்ஸ் பிடி என்னது 9,225 26,000 என்னது 800ன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், அதை வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடுறோம். டிஸ்கவுண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கவுண்ட் காலத்தில் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 100 + 25 இது 125. அதேமாதிரி இதில் என்ன இருக்குது 125 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 125ன்னு சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ ஒரு சமயம் என்னாகும், கேஷ் பேலன்ஸ் இந்த சைடு வரும். எப்பயுமே கேஷ் பேலன்ஸ் எந்த சைடு தான் வரும், சரியா. அதேமாதிரி கிரெடிட் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் இந்த சைடு எந்த சைடு வேணாலும் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போத் சைடு எந்த சைடு வேணாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து காட்டும். நம்ம நார்மலாக கேஸ் காலத்தில் பேங்க்னால் என்ன பண்ணுறோம், பேங்க் காலத்தில் டிஸ்கவுண்ட் வந்து கரெக்டாக அந்த காலத்தில் போட்டு டேலி பண்ண அமௌண்ட் என்ன ஆகும், சரியாக வந்து அது டேலி வந்து ஆயிடும். அதேமாதிரி கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணக்கூடாது, இதில் வந்து எடுத்துக்க வந்து கூடாது. பேங்க் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேப்பா, இது மாதிரி அடுத்த 3 காலம் கேஸ் புக் சம் வந்து போட்டு பாருங்கள். டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க.